ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் செய்ய போகிறோம்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம புதினா சாதம் தான் செய்ய போகிறோம். புதினா சாதம் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி குக்கரில் தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. துவையல் மாதிரி அரைச்சி நம்ம 2 in 1 செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, போட்டு வதக்கிட்டேன். நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் வச்சுட்டேன். இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பாடு. இந்த ஒரு மாதிரி மிக்ஸில் குக்கரே அரைச்சி ஒரே குக்கரில் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து துவையல் மாதிரி அரைச்சி நம்ம சாதம் வந்து கொடுத்தோம்னா இந்த டேஸ்ட்டு நல்லா புதினாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன 2 வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு புளியாங்கட்ட அளவுக்கு கொஞ்சம் புளி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்கிறேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன மிக்ஸ் பண்ணிட்டேனாக்கா, புதினா ஒரு கட்டு, கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை போட்டுக்கேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சோம்னா பசங்களுக்கு தெரியாது அப்படியே இவ்வளோ டேஸ்ட். லைட்டாக ரொம்பவும் வதக்கணும், லைட்டாக வாசம் ஒவ்வொரு அளவுக்கு லைட்டாக நம்ம வதக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லஞ்ச் என்ன செய்கிறது, டிஃபனுக்கு சட்னி என்ன அரைக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரே காலையிலே டென்ஷனாக இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னாக்கா, இதே மாதிரி செஞ்சு நம்ம டிஃபனும் கொடுத்துக்கலாம், லஞ்சும் இது பண்ணிக்கலாம். ஆனால் லஞ்சு இதே மாதிரி அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா செமையாக இருக்கும். ரொம்ப வதக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான் போதும். அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கணும் அதுலேயே. ரொம்ப வதக்குனீங்கனாக்கா அந்த ஃப்ளேவர் போயிடும். லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். சரி, இது ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். புதினா சாதத்துக்கு நம்ம வந்து உருளைக்கிழங்கு சைடு செய்ய போகிறோம். ஒரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெய் நிறைய ஊற்றணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக சோம்பு, ஆயில் கொஞ்சம் தான் நம்ம போட்டுக்கலாம். ஆயில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி இப்போ வந்து உருளைக்கிழங்குலாம் போட்டாச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நான் ஆயில் நிறைய ஊற்றவே இல்லை, ஒரு 1 டீஸ்பூன் தான் இருக்கும். நான் ஊற்றிடுவேன். இதை போட்டு மசாலாலாம் போட்டு மூடி சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் கரெக்டாக இருக்கணும், வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான விஷயம் போட்டுக்கலாம். போட்டு இப்போயும் நம்ம எந்த மசாலாம் போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 செகண்ட் என்ன செய்யணுன்னாக்கா அதை மூடியே நம்ம சிம்மில் வைக்கணும். அப்போ அதுக்கு அரிசியாக மசாலா நம்ம போடணும். இப்போ வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து இது காரம் அவ்வளோவா இருக்காது.
லைட்டாக நல்லா தனி மிளகாத்தூள் போட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து தண்ணிலாம் ஊற்றணும் கிடையாது. தண்ணி ஊற்றாமையே இது வந்து அப்படியே சிம்மிலே வச்சுமே சொல்லுவோம்னா நல்லா வெந்துடும். இது வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயில் தான், திரும்ப நான் ஆயில் ஊற்றவே இல்லை. ஆனால் இதுக்கு உருளைக்கிழங்குக்கு தேவையான எண்ணெய் இதில் கரெக்டாக இருக்குது பாருங்கள். சிம்மில் வச்சு மூடி சாப்பிடுவோம். இடையிலேயே கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த உருளைக்கிழங்கு செஞ்சுக்கிட்டு மூடி வச்சுட்டு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி கொண்டு வந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம சிம்லேயே வச்சுருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தோம் பாருங்கள். ஆயில் கரெக்டான அதே ஆயில் கரெக்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வெந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக தைச்சி கணக்குக்கோங்க. நம்ம குழம்புத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் வந்து லைட்டாக அப்படியே மேலே தூவி விட்டு லைட்டாக போட்டு ஒரு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் இதை வச்சோன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த குழம்புத்தூள் போட்டு செய்கிறது லாஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வெந்து முடிச்சு இறக்கும்போது தான் லைட்டாக போட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து புதினா சாதம் ரெடி பண்ணுவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் புதினா வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் பாருங்கள் நல்லா நான் வந்து பேஸ்ட்டாக நல்லா அரைக்கல பார்த்தீங்களா, பேஸ்ட்டாக அரைக்கல நான். ஒரு மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா குறன்னு இருக்கும், லைட்டாக குறன்னு இருக்கும். இது வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும். புதினா ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதுக்கு வந்து இப்போ லஞ்ச் எப்படி நான் ரெடி பண்ணுறது இந்த பேஸ்ட்டை வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் இந்த நம்ம வதக்கணும்ல அந்த கடாய் தான் இது. அதில் கொஞ்சோண்டு லைட்டாக ஆயிலை ஊற்றிக்கிட்டு ஆயில் சொல்லணும் கொஞ்சோண்டு கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ என்ன சொல்லணும்னா இது நம்ம சாப்பிடும்போது நல்லா இது வந்து நமக்கு வாயில் போடும். இப்போ கடிக்கும்போது நல்லா இருக்கும். இது அதனால் கொஞ்சம் ரெண்டு நம்ம உளுந்து போட்டுன்னு வச்சுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு வந்து எத்தனை லஞ்ச் பாக்ஸ் சாப்பாடு வேணுமோ அவ்வளோக்கும் அந்த பேஸ்ட்டை போட்டு இந்த ஆயில் வச்சுருவோம். எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு, எத்தனை டிஃபன் பாக்ஸ் நம்ம லஞ்ச் கட்ட போடுமோ அவ்வளோக்கு தேவையான இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக லைட்டாக இதுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கலர் இருக்கும்ல, அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு நம்ம உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ நம்ம வந்து கொண்டு வந்த இது புதினா துவையல் செஞ்சோமா. இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். அது வந்து நமக்கு ஒரு 3-5 பாக்ஸ் தான் தேவை. போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு விரும்பி செய்யணும்னா குக்கரில் செய்கிறது வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம வந்து துவையில் போட்டு பசங்க சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கும் ஒயிட் ரைஸ் நிறைய போட்டுலாம் செஞ்சிடாதீங்க. இதோட ஜூஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா,
கொஞ்சம் அப்படியே சதன்னு வச்சாலும் மத்தியான டைமில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதில் காரம் புளிப்பு எல்லாமே இருக்குது. பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் தெரியாமல் நம்ம வந்து கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா?